இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது? கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது? இந்த கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி மாலை பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரேஸ்லெட்டாக பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல் ஜவ் மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் இப்படிப்பட்ட கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பகவான அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரங்க பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நண்ட அடையாளமாக கொண்டவங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நினைக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அமைதியாகவும் அவங்க செய்யக்கூடிய வேலையில் கட்டுப்பாடும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க. எல்லோரையுமே அனுசரித்து செல்லக்கூடியவங்க. ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா யாரிடத்துலையுமே அவ்வளோ சீக்கிரமாக சண்டைக்கு போக மாட்டாங்க. இவங்களுடைய லட்சியத்தை நோக்கி போகக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடிய செயல்களால் சுய திருப்தி அடையக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய குறையும் பலமும் இவங்களுடைய பிடிவாத குணம்தாங்க. ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேணும் அப்படின்னா முயற்சி செஞ்சாவது அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே சமயத்தில் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவுகளை நினைத்து பிடிவாத குணத்தோடு இருப்பதால் இவங்களுக்கு பிரச்சனையாக அமையுங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பயணம் செய்ய விரும்பக்கூடியவங்க. அதுலேயும் நீர்வழி பயணத்தை அதிகமாகவே விரும்பக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தை ரொம்பவுமே பொறுப்பாக நடத்தக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க அதில் முழு மனதோடு ஈடுபாடோடு செய்யக்கூடியவங்க. இவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுப்போடு செய்யக்கூடியவங்க, அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்க, விடாமுயற்சியோடு செய்து முடிக்கக்கூடியவங்க. ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா கலை, எழுத்து, பேச்சு தொடர்பான துறையில் சிறப்பாக வெற்றி பெற்றிருப்பாங்க. நீர் தொடர்பான வேலையில் நிறைய வெற்றி பார்த்துருப்பாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான நட்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இவங்க வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் செல்வதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இவங்க எதிர்பார்த்தபடி பணவர்த்தானது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகுங்க. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள், ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவங்களை இந்த நேரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வதனால எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அனைத்துமே படிப்படியாக விலகக்கூடிய நேரமாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் முக்கிய பணிகளை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களிடம் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனம் தேவைப்படுதுங்க. இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் தடைப்படுங்க. அதற்கு பின்னாடி தான் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மனதில் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் சீரான போக்கு காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கூடுதல் மதிப்பெண்கள் பெற நீங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புனர்பூசம் 4ஆம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா வெளியூரில் தங்கி
வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும்போது எது சரி எது தவறு என தடுமாற்றம் வந்தாலும் திறமையாக அதை செஞ்சு முடித்து வெற்றி காண்பீங்க. அதே போல் பணவரத்தானது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற பாதையானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. நிதி உதவி உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாத கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூடக்கூடிய நேரமாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வானது கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு சம்பள உயர்வானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருப்பதால் முன்பிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. எடுத்த வேலைகளை செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகக்கூடிய நேரமாகும். நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாகுங்க. அதே போல் புது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நேரமாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அதில் கவனமும் நிதானமும் தேவைப்படுதுங்க. உடல் ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாங்க. எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு வேலையிலும் பின்விளைவு பற்றி யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வாழ்க்கை துணையோடு எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் பார்த்திங்கன்னா வெற்றியில் தாங்க போய் முடியும். இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்குங்க. ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கி நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக செயல்படக்கூடிய நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. எதிர்பாராத பண வரத்தானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகுங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நேரமாகும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பணம் வருங்க. வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரமாகும். தொழிலை விரிவு செய்வதற்காக வீடு கட்டுவதற்காகவும் வங்கியில் கேட்டிருந்த பணமானது உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. கடந்த கால நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா பைரவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் இது வரைக்கும் நிலுவையில் இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக முடிவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வரவேண்டிய பணமானது கைக்கு வந்து சேரும். இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல்வாதிங்க மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாகும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய ஆதரவை பெறுவீங்க. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. எதிர்கால கல்வி பற்றி சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகுங்க. பல முறை முயற்சி செஞ்சும் நடைபெறாமல் இருந்த வேலைகள் அனைத்துமே வருகின்ற நாட்களில் நடைபெறக்கூடிய காலகட்டமாகுங்க. கேட்டிருந்த இடத்துல பணம் வரவானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. வரவு செலவு சுமூகமாக இருக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். சிலர் பார்த்திங்கன்னா புதிய இடம் வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, வெங்கடேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்குங்க. உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.